நேரம் கனிந்தது, காலம் கடந்தது. காலம் கடந்து விஜய் முதலமைச்சர் மடியில் விழுந்தது. அந்த காலத்தோல் அவர் கலந்து லாரன்ஸ் கிழக்கில் நிற்கிறாரு. ஜெயிச்சப்புறம் அவர் தான் சமூக கலாச்சார சினிமா துறையை அவர் தான் மந்திரியாக போட போகிறாங்க. அதுவும் எழுதி வச்சிருங்க. ஆனால் யாரு கட்டன்னு சொல்லாதீங்க, அவ்வளோதான். அதிகாரிகள் வந்து இந்த தாவை காட்சியை பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அதான் சொல்ல வரேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, கடந்த ஆட்சியிலும் பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாங்களே, நீங்களும் வாங்கிட்டு போங்களேன். 7% வச்சுருங்களேன். அதை ஊழல் எப்படி ஒழிக்கிறது? 80% நடிகர்கள் விஜய் மேலும் போராமல் இருக்கிறாங்க. யார்ட்டுன்னு சொல்லிடாதீங்க. எல்லாருக்கும் சந்தோஷம் பண்றாங்கன்னு சொல்றாங்க, நீங்க போராமன்னு சொல்றீங்க. ஐயோ, அவங்களுக்கு தெரியாதுங்க. நான் சொல்கிறேன் மட்டும் யார்ட்டுன்னு சொல்லிடாதீங்க. எங்கள் சோசியல் மீடியாவில் போட்டு ரீல்ஸில் போட்டு என்னதான் பிள்ளைங்க தான் மாட்டி விடாதீங்க. முதலமைச்சர் ஆசை நிறைய நடிகர்கள். ஐயோ, இன்னொரு கதையை சொல்கிறேன், அதை விடுங்க. இன்னொரு அந்த நடிகர் அரசியல் கட்சியிலே அண்ணன் சீமான் வந்து 8% ஓட்டு வாங்குவாரு, நிற்பாரு, போவார். அவரால் ஒரு கவுன்சில் ஆக முடியல. ஏன் அட்டுன்னு சொல்லாதீங்க. நம்ம தமிழ் சாக்கா இருக்காங்கல்ல, பிஜேபி வந்தாங்களா? அண்ணாமலை இன்னும் ஒரு மாசத்துல பாருங்க, தாவேகாவுக்கு ஆட்சியினுடைய தவறுகளை அவர் தான் ஒன்றொன்னா அவர் மட்டும்தான் ஒன்னொன்னா சொல்லு சொல்லு இந்த நிலைப்பாடு ஒன்னொன்னா கேட்பாரு. தாவேகா அமைச்சர்களும் திணறுவார்கள். சொல்ல சொல்ல இன்னைக்கு இன்னைக்கெல்லாம் அது புளிக்கும். எல்லாம் மேல ஒருத்தர் இருக்கிறாங்க ஐயா, அவன் பார்த்துக்கிடுவான். ஏன்னா அவனுக்கு மேற்கு வங்கத்துல குறிக்கோள். அசாம்லையும் பிடிச்சாச்சு, மேற்கு வங்கத்தையும் பிடிச்சாச்சு. தமிழ்நாட்டை பிடிக்கல ஏமாத்துறாங்க. எல்லாம் அவன் பார்த்துடுவாங்க. மொட்டை அவர் பார்த்துவார், அவர் பார்த்துவார். அவருக்கு இன்னும் கவனத்துக்கு இங்கே செலுத்தலை. அது மலையாக வரலாம். ஆன்மீகத்திற்கு திருவண்ணாமலை, அரசியலுக்கு தமிழ்நாடு அண்ணாமலை. அது மலையாக வரலாம், அண்ணாமலையாக வரலாம். அது அமித்ஷா அவர்களின் ரிமோட்டாக இருக்கலாம். மொத்தத்துக்கு மேலே உள்ள பார்த்துடுவாங்க. ஜாம்பவான் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் VS ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ அதாவது எல்லாருக்குமே ஒரு கேள்வி எழும்பிருக்கு. என்ன அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 35 நாட்கள் வந்து ஆகிறது. மக்கள் இந்த ஆட்சியை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? மக்கள் பொங்கி வரும் காவேரியாய், நடந்தாய் வாரீர் காவேரியாய், நாடெங்குமே செழிக்க, நன்மையெல்லாம் கொளிக்க, நடந்தாய் வாரீர் காவேரி என்று போல் நீங்கள் நினைக்கலாம். நாங்கள் எங்களை மாதிரி பத்திரிகைகளுக்கு நினைக்கிறோம்ல. தாவேகா ஆட்சி அமைத்து ஒரு மாதம் தாண்டியாச்சு. ஆனால் தாவேகா அமைச்சர்கள் இனிமேல் சமுதாய நிகழ்ச்சிகள், தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடாது. தான் சார்ந்த சமுதாயத்துக்காக ஒரு கூட்டத்தை சேர்த்து அந்த கூட்டம் தன் இனத்திற்கான கூட்டம் என்று மற்ற அரசியல் கட்சிகள் போல் நடத்தக்கூடாது என்பதை 2 நாளுக்கு முன்னும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவு பிறப்பித்தால், அதாவது கட்சிக்காரர்களே கடிவாளம் போட்டுள்ளார். கடிவாளம்னா குதிரைக்கு விடு போடுவாங்களே, அந்த மாதிரி செட்டப். அது ஏன் பண்ணாங்கன்னா, கடந்த திமுக ஆட்சியில் ஆட்சி அமைச்ச உடனே அந்தந்த அமைச்சர்கள் தன்னுடைய இனத்தால், மொழியால், மதத்தால் ஒருங்கிணைந்து கூட்டு குருபணியாக்கி மக்களையும் மக்களுடைய நிர்வாகத்தையும் திசை மாறிய பயணம் போல் ஆகிவிடக்கூடாது. இந்த ஓட்டு மக்கள் நமக்காக ஓட்டுப்பட்டது. அதுக்காக தான் விஜய் இந்த மாதிரி நிலைப்பாடு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அமைச்சர்கள் பொறுத்த வரைக்கும் எல்லாமே புது முகங்கள், புது நெல்லு, புது நாத்து என்ற பாரதிராஜா படத்தினுடைய தலைப்பை போல் இந்த ஆட்சி புதிய வரைவு நோக்கி சொல்லிட்டன. ஆனால் மக்கள் நிறைய எதிர்பார்க்குறாங்க. மக்கள் எதிர்பார்ப்புகள் என்னென்னா, ஊழல் இல்லாத ஆட்சி நடக்க வேண்டும், எங்கும் அமைதி நிலவ வேண்டும், அன்பு நிலவ வேண்டும். இன்னைக்கு சமீப காலமாக பார்த்தீங்கன்னா, பச்சிளம் குழந்தை முதல் மூதாட்டி வரைக்கும் எவ்வளோ அவங்களெல்லாம் எவ்வளோ பாலியல் இது பண்ணுறாங்க என்பது உங்களுக்கு தெரியும். இந்த அமைதியான நிலைப்பாடு உருவாக வேண்டும் என்பது மக்களுடைய நிலைப்பாடு. அதுக்காக மக்கள் தாவேக்காக விஜய் விசில் என்ற 2 ஓட்டு போட்டாங்க. காரணம் என்ன, இன்னைக்கு வரைக்கும் தொகுதி மக்களுக்கு யார் தாவேக்கா எம்எல்ஏ மக்களுக்கு தெரியாது. அப்படி சில மக்கள் தெரிந்தாலும் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏகளுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோனும் எடுக்கிறது கிடையாது. அந்த மாதிரியான ரசிகர் மன்றத்தினுடைய பார்வையில் அந்த எண்ணத்தில் தான் பல எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. சார், ஆனா நீங்க போன் போட்டா கூட எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா நிறைய எம்எல்ஏக்கள் அவங்களுடைய பகுதிகளுக்கு போயிட்டு ஆய்வுலாம் செய்யறாங்க இல்லையா? ஆய்வு செய்யும்போது தொகுதி எம்எல்ஏடைய கடமை.
அந்தந்த தொகுதிக்குள்ளே என்னென்ன பணிகள் நடக்கின்றது, பணிகள் நடைபெற்ற பணிகள் ஆய்வு. அதுபோல் அமைச்சர் என்பது அந்தந்த லாகாவுடைய அமைச்சர்கள் துறை சார்ந்த நிர்வாகத்தை ஆய்வு செய்து கடமை. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் ஆனா கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சியில வந்து இது போல எம்எல்ஏக்கள்லாம் வந்து களத்துல வந்து அதிகமா மக்களை சந்திச்சதே கிடையாது. எல்லா எம்எல்ஏக்களும் களத்தில் சந்திக்காம ஒருத்தர் எம்எல்ஏ ஆக முடியுமாங்க? என்னங்க வந்து களத்தில் இல்ல, அதாவது ஓட்டு கேக்குறதுக்கு வராங்க, ஆனா ஓட்டு கேட்டதுக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த பகுதிக்கு வந்ததே இல்ல அப்படின்ற ஒரு நிறைய பகுதிகள் அப்படி நம்ம சொல்ல முடியாது. தொகுதி எம்எல்ஏ நினைச்சாதான் அந்த தொகுதிக்குள்ள திட்டங்களை கொண்டு வர முடியும். பில்டிங்ஸு, பள்ளிக்கூடங்கள், அங்கன்வாடிகள், விளையாட்டு பயிற்சி கூடங்கள், நிறைய கட்டுமான பணிகள்லாம் வந்து அந்த மாதிரி தான் கொண்டு வர முடியும். அது எம்எல்ஏ வரலன்னு நம்ம சொல்ல முடியாது வந்து. ஆனால் இந்த முறை இந்த தாவேக்கா ஆட்சி வந்தாலும் இதெல்லாம் எல்லாமே புதுமை, புதுசு. ஆனால் அந்த நிலைப்பால பார்க்கும்போது சில எம்எல்ஏக்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு துறையான ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க. ஒரு பொதுப்பணித்துறை அமைச்சர், அது பிற்படுத்த நலத்துறை அமைச்சர், அல்லது ஹைவேஸ் அமைச்சர் இன்னும் இருக்கிறாங்க. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர். இப்போ அமைச்சர்கள் இன்னும் பல அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர் கேட்பாங்க. அப்போ ஒரு அமைச்சரிடம் ஒரு அதிகாரி டிரான்ஸ்ஃபர் கேட்குறாங்கன்னா அந்த அதிகாரி ஊழல்வாதியா, 420, ஸ்நாச்சிங்கா, கிட்னாப்பிங்கா, ராப்பரியா, ஸ்டாப்பரியா, இந்த மாதிரிலாம் எடுக்கணும். ஆனால் இன்னைக்கு உள்ள அமைச்சர்கள் நிறைய பேர் விசாரிக்கிறது கிடையாது. இந்த அதிகாரி எங்கள் இடத்துல வரணுமா? உதாரணத்துக்கு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சி இருக்குது. காரைக்குடி தொகுதியுடைய எம்எல்ஏ கரண்டில் பிரபு மந்திரியாக இருக்கார். இப்போ அவர் போகிறாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் கொடுங்கன்னு அவர்கிட்ட அப்ளிகேஷன் போகும்போது அந்த அதிகாரி ஊழல்வாதியா அல்லது கரப்ஷன் ஃபெல்லோவா என்று கூட சிந்திக்காமல் புதிய பல அமைச்சர்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. இந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணால் என்னென்னா ஊழலுக்கு அடிக்கோல் நாட்டக்கூடிய ஒரு நிலைப்பாடு உருவாகும் என்பதுக்காக தான் நான் காரைக்குடி மாநகராட்சியை சொல்கிறேன். அதுக்கு உதாரணங்கள் நிறைய இருக்குது. ஊழலை ஒழிக்கல அதிகரிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? அமைச்சர்களுக்கு தெரியாதுங்க. நீங்கள் ஒரு அமைச்சராக இருக்கின்ற போது நான் ஒரு அதிகாரியாக இருக்கிறேன். துறை சார்ந்து ஏதோ ஒரு தேவை. நீங்கள் உங்கள் மாவட்டத்துக்குள்ள நான் பணியாற்றணும். நான் உங்கள்கிட்ட வர ஐயா நான் தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யார் என்ன கூட விசாரிக்காமல் எனக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்க. எனக்கு ரெஃபர் பண்ணி துறை சார்ந்த அதிகாரிக்கு ரெக்கமெண்டேஷன் போகும்போது இது அமைச்சர் ரெக்கமெண்டேஷன் அப்பான்னு சொல்லி அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் போகும்போது அந்த அதிகாரி நல்லவரா கெட்டவரா ஊழல்வாதியா மக்களுக்கு சேவை சொல்ல வேண்டும் அடிப்படை விஷயம் கேட்க வேண்டுமா வேண்டாமா? அது கூடாது. அது இல்லை, அது அவங்க பண்ணுறது கிடையாது. அப்போ என்னென்னா கண்டதே கோலம் கொண்டதே காட்சி என்ற நிலைப்பட்டு இருக்கக்கூடாது. இன்னைக்கு அதிமுக பொறுத்த வரைக்கும் ஆண்டு முடிந்த கட்சிகள். தாவேக்கா புதிய குழந்தை, புதிய வரவு. அப்போ புதிய வரும்போது ஒரு அமைச்சர் குறைந்தபட்சமாவது ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்ணும்போது அல்லது டெண்டர் கேட்கும்போது இவர் இதற்கு ஒத்து வருவாரா, அல்லது இவர் நியாயமான ஆளா, இவர் கண்ணியமான ஆளா, இவர் நம்முடைய கட்சியுடைய சித்தாந்தமான தூய சக்திக்கான மனநிலை உள்ளவரா, அல்லது ஊழல் சக்திவாதியா, அல்லது தீய சக்திவாதியா என்று குறைந்தபட்சமாக சிந்திக்க வேண்டும். சார், அதுக்கு தான் சார் இப்போ பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து இனி ஃபண்டு கல்ச்சரே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? இனி வந்து எதுக்குமே வந்து இந்த கட்சி நிதியோ இல்லைன்னா முதலமைச்சர் நிதியோ எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. வெளிப்படைத்தன்மையா இருக்கும். யோக்கியம் வரன் செம்படுத்து உள்ளவன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. நான் சொல்றேன், அந்த கிராமத்தில் பழமொழி யோக்கியம் வரன் செம்படுத்து உள்ளவன்னு சொல்லுவாங்க. அதோ ஒருத்தன் போறானே அவனா, ஐயோ அப்பா அவன் பேச்செல்லாம் டுப்பாக்கூர் பேச்சப்பா, மேலே மினுக்கடி உள்ள புழுக்கடின்னு, இதெல்லாம் கிராமத்து பழமொழி. ஸோ அதனால நான் உள்ளதை சொல்லட்டுமா ஊர் அறிய சொல்லட்டுமான்னு பாடல் வரி தான் சொல்கிறேன். ஏன்னா அதை பற்றி நீங்கள் சொன்ன நபரை பற்றி சொல்ல வேண்டுமானால் கலைஞருக்கு ஒரு முரசொலிமாறன் எப்படியோ, ஜெயலலிதாவுக்கு சசிகலா எப்படியோ, ஸ்டாலின் அவர்களுக்கு சபரீஷன் எப்படியோ, அதே போல் fill in the blank, choose a correct answer என்று தான் சொல்ல முடியும். ஏன்னா அது ஆட்சி புதுது, அதிகாரம் புதுது. கருத்துக்களை சொன்ன போனால் அதை என்ன ஏதுன்னு யோசிக்காமல் யூடியூபர்களை கைது செய்ய சொல்வதெல்லாம் இது ஒரு புதிய ஜனநாயகத்துக்கு அடிகோலா? தேர்தல் வாக்குறுதியிலையும் சரி, தேர்தல் ஆட்சி அமைத்த பிரச்சனை நாங்கள் சோசியல் மீடியா, பிரிண்ட் மீடியா, விஷுவல் மீடியாக்கள் கருத்துக்களை உள்வாங்குவோம், கருத்துக்களை கேட்போம். அப்படி தவறான கருத்துக்களை இருந்தால் நாங்கள் விளக்கத்தை கேட்போம். ஒருபோது வழக்கு தொடர மாட்டோம்னு சொன்னார்கள். ஆனால் இந்த ஆட்சி வந்த ஒரு மாதத்தில் சில யூடியூபர்களை கைது செய்து விசாரணை விளைத்துள்ளது என்பது அது என்ன ஜனநாயகமா? ஏங்க ஆட்சி தேவையில்லாம அவதூறுகளை பரப்புறாங்க. அவதூறுலாம் கிடையாதுங்க. அதாவது சிஎம் அவர்கள் கூட சமீபத்துல ஒரு ஐடி ஊழியர் வந்து எல்லாருக்குமே கருத்து சுதந்திரம்னு ஒண்ணு இருக்கு, ஆனா அதை கேட்கிற முறைன்னு ஒரு விஷயங்களுங்க. நான் சொல்றேன், இதே திமுக ஆட்சி அமைச்சது உங்களை தெருவில் பிரச்சாரம் கூட பண்ண விடலை. ஐயோ கலைஞரை ஜெயலலிதா அம்மா முதலமைச்சர் வைக்கின்ற போது கலைஞர் அதிகாலை அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அதுவே கொள்றானே சொல்லுது. அப்போ உங்கள்ட்ட ஆட்சி இருக்கிறத அகங்காரத்தை காட்டுங்க. ஆட்சி இல்லாட்டா இப்போ இன்னைக்கு ஸ்டாலின் எதிர்கட்சி மகன் தான் எதிர்கட்சி தலைவர். ஆலூர்பேட்டை அவருக்கு வீடு, எல்லா தெருவையும் மூடி பேருக்கட்டை போட்டு லாக் பண்ணி
ஒன் வே டிராஃபிக் ஆக்கி கிட்ட நொட்டுக்கு மேற்பட்ட போலீஸ் ஓடி குமிச்சாங்க. இன்னைக்கு போய் பாருங்கள், பேரிகேட்டு தான் இருக்குது. போலீஸ் எங்கே? அப்போ ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது என்ன வேண்டும் செஞ்சிடலாம், என்ன வேண்டும் பண்ணலாம். யூடியூபர் வீட்டில் மலத்தை கூட கலக்கி ஊற்றலான்னு உள்ள அதிகாரம். ஏன் என்றால் மக்கள் ஏமாளிகள் அல்ல. மக்கள் ஒரு முறை ஏமாறுகள், 2 முறை ஏமாறுகள், எப்போதும் ஏமாந்து கொண்டிருக்க மாட்டார்கள். ஆகவே இன்னைக்கு திமுகவுக்கு டாட்டா பை பை சியூ. இது அந்த நிலைப்பாடை உருவாக்கும் போது நேற்று தாவேக்கு ஆட்சி வந்தது. தாவேக்கு ஆட்சியும் போது ஒரு தகவலை சொல்லுகின்ற போது நெருப்பு இல்லாமல் புகையுமா, அல்லாமல் குறையுமா, கில்லாமல் வலிக்குமா, சொல்லாமல் தெரியுமா, கொக்கு மீனை தின்னாமல் இருந்தால், பாம்பு தொகலை முழங்காமல் இருந்தால், நீங்களும் வாங்காமல் இருந்தால், எழுத்தாளரும் எழுதாமல் இருப்பான். ஆளுங்கட்சி மீது வேண்டும் என்றே அவதூறெல்லாம் பரப்பிட்டு இருக்காங்களே. இப்போ நேத்து கூட பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல கரண்ட் கட் ஆகுது. அது என்ன ரீசன் அப்படின்னு போய் சிசிடிவி கேமரா எல்லாம் செக் பண்ணும்பொழுது நிறைய அந்த ஃபியூஸ் எல்லாம் நிறைய பேர் இது புடிங்கிட்டு எப்படின்னா, இது இல்லை அவர் நிர்மல் என்னுடைய நண்பர் தான், அதுக்கு சொல்கிறேன். திமுக ஆட்சியில் இபி மினிஸ்டர் செந்தில் பாலாஜி ஒரு புரோடா விட்டார் தெரியுமா, கரண்ட் ஏன் போகுது, அது அணில் கட் பண்ணுதுன்னு. இப்போ நிர்மல் ஒரு புரோடா வராரு, அது என்ன ஃபீஸ் கட்டே பிடிங்கிட்டு போயிட்டாங்கன்னு. ஏங்க, ஆட்சி உங்கள் கையில் இருக்குது, அதிகாரம் உங்கள் கையில் இருக்குது, அதிகாரிகளுக்கு தெரியாதா? ஒரு துறையை பராமரிக்க அதிகாரிகளுக்கு தெரியாது எங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே இஷ்டத்துக்கு ரீலை விட்டுட்டு போக வேண்டியதான். அப்ப இது பொய் அப்படின்னு சொல்றீங்க? பொய் எங்க, பொய்யோ மெய்யோ அதிகாரத்திற்கு நீங்கள் இருக்கிறீங்க. நீங்களும் அமைச்சர், உங்களை அமைச்சர் நிர்வாகத்தில் அதிகாரிகள் எதுக்கு இருக்கிறீங்க? காசு வாங்கி கல்லாவை கட்டிட்டு போகிறதுக்கா? சொல்லுங்கள். இவங்க மாட்டினது என்ன? அதாவது தாவேக்கா ஆட்சியில் பல அமைச்சர்கள் திசைமாற பயணம் போல் சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால் லெஸ்மென் ரேகாவில் மூக்கணாங்கரும் இல்லை. ஏன் அந்த காரணம் என்றால், கடந்த திமுக ஆட்சியில், அண்ணா திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா டெண்டர் எல்லாமே 7.5% வச்சுருந்தாங்க. 7.5%. அதனால தான் கேபி முனிசாமி முன்னாள் அமைச்சருக்கு 7.5 போகுது, அதுவோ 7.5 போகுது 7.5 போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கடந்த திமுக ஆட்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா 10%, 15% கமிஷன் வாங்கினாங்க. 10, 12, 15% கமிஷன் வாங்க. இவங்க திடீர்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் 40% வாங்க மாட்டோம், எல்லாம் வெளிப்படையாக டிரான்ஸ்பராக இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அதிகாரிகள் காட்டலாம் மழை. அதிகாரி என்ன சொல்கிறான், கடந்த முறை டிரான்ஸ்ஃபர் 1 கோடி கொடுத்தால, எங்களுக்கு 20 லட்சம் கொடுன்னு. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சிலாம் பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் என்ற பேரை வச்சு அவங்க மூலமாக காசை வாங்கி பாக்கெட்டில் போட்டு டாட்டா பை பை நிம்பிலங்க உட்காருங்கோ அப்படின்னு நடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்குது. எல்லாம் அந்த பக்கட மீசக்காரன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நேற்று கூட அறிக்கை கொடுத்துருக்காங்க, சென்னை மாநகராட்சியில் கோடை காலத்தில் கொண்டுட்டு தண்ணீருக்கு தடையின்றி கொடுக்க வேண்டும். இது எல்லா காலத்திலையும் உள்ளதுதான் மேட்ரு. ஆனால் ஒரு அதிகாரிகள் இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்படுத்துவது ஊழல் அதிகாரிகள் தான். இந்த கடந்த ஆண்டுகளெல்லாம் பார்த்தீங்களா, இந்த உள்ளாட்சித்துறை நிர்வாகத்தில் பார்த்தீங்களா, சிறப்பான அதிகாரிகள் பார்த்தீங்களா, நிரஞ்சன் மார்டின் ஐஏஎஸ் இருந்தார், இறையன்பு உங்களுக்கு தெரியும், அவர் இருந்தார். செந்தில்குமார் இப்போ கரண்டில் சிஎம்முடைய செக்ரட்டரி ஒன்றா இருக்கார். அது மாதிரி பொன்னையா ஐஏஎஸ்ன்னு இருந்தார், ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநராக இருந்தார், நகராட்சித்துறை இயக்குநராக இருந்தார், அத்திவரத இதில் கலெக்டராக இருந்தார். இது மாதிரி நேர்மையான அதிகாரிலாம் இருக்கிறாங்க. ஜெகநாதன் ஐஏஎஸ் ரிட்டையர்மெண்ட் ஆனவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற அதிகாரிகள் என்ன பண்ணால், கடந்த ஆட்சியில் நடந்த ஊழலை விசாரணை பண்ணாமல் அவங்க அடித்த கொள்ளையெல்லாம் மறைச்சிக்கிட்டு புதுசாக ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு என்ன நாடகம் நடிக்கிறாங்க. கடந்த முறை ஆட்சியில் நடந்த ஊழல்கள்லாம் வெளிக்கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க தாவேக்கா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மறுபடியும் செந்தில் பாலாஜி மீது கூட செந்தில் பாலாஜி மேட்டர்லாம் ஏற்கனவே ஆல்ரெடி டிவிசி போட்டது, விஜிலன்ஸ் இடி போட்ட மேட்ரு. இதுக்கு இந்த ஆட்சிக்கு சம்பந்தம் கிடையாது. எல்லாம் நாடகம். ஐஏஎஸ் அதிகாரிகள், பல ஊழல் அதிகாரிகள் கடந்த காலத்தில் உள்ள ஊழல்களை மறைத்து புதிதாக ஒரு கட்டமைத்து புதுசாக நாடகம் நடத்துகிறாங்க. இந்த ஊழல் அதிகாரிகளால் இந்த ஆட்சிக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது. மக்களை ஏமாற்றக்கூடிய பல அதிகாரிகள் முதலமைச்சரிடம் காதில் பூ சுத்திட்டு இருக்கிறாங்க. புரியுதா? அந்த நிலைமையில் அங்கே இருக்கிறாங்க. அதுக்கு நிறைய அதிகாரிகள் இந்த தாவேக்கா ஆட்சியை பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அதான் சொல்ல வரேன். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, கடந்த ஆட்சியிலும் பார்ட்டி ஃபண்ட் வாங்கினாங்களே, நீங்களும் வாங்கிட்டு போங்களேன், 7.5% வச்சுடுங்களேன். அதை ஊழல் எப்படி ஒழிக்கிறது? அதாவது நீங்கள் எப்படின்னா, கஞ்சி வர காத்திருக்க கைகள் 2 பூத்திருக்க கல்யாண வளை ஓசை கொண்டு காற்றே நீ முன்னாடி சென்று வந்தாலே இளமான்கள் வண்டுன்னு பாடுவது போல, ஏதோ நாட்டில் மக்கள் தேனாறு ஓடுவதும் போலையும் பாலாறு ஓடுவதும் போலையும் ஆஹா ஓஹோ மக்கள் எங்கே பார்த்தாலும் இன்பம் துன்பம் எது வந்தாலும் இருவருக்கு எல்லாம் ஊழல்வாதிகளுங்க நாடை நாசப்படுத்தி கேவலப்படுத்தி குட்டிச்சோறாக்கி தங்களுடைய குடும்ப வளர்ச்சி ஒன்றே தான் பல அதிகாரிகள் இருக்கின்றார்கள். உள்ள மக்களுக்கு பாதுகாவலர்களா? வேலி எதுக்கு போடுறோம்? ஒரு வயலுக்கு அல்லது தென்னந்தோப்பு வேலி எதுக்கு போடுறோம் தெரியுமா? பாதுகாப்பு. இப்போ வேலியே பெயரை மெஞ்சா யாரையா பாதுகாக்கிறது சொல்லுங்க.
இதுக்கு சொல்லுங்க. ஐஏஎஸ் அதிகாரிகள் பல அதிகாரிகள் நான் சொல்றேங்க, கடந்த 25 ஆண்டுகளாக இது வரைக்கும் வந்து இவங்க அதாவது அதிகாரிகள் தாவேக்கா ஆட்சிக்கு வந்து லஞ்சம் வாங்கியிருக்காங்க, ஊழல் நடந்துட்டு இருக்குன்ற ஒரு ஆதாரம் இருக்கா? ஏங்க இதுக்கு நான் என்ன தேவபர்சனம் பார்த்துதான் சொல்ல முடியும்? இல்ல நம்ம இப்போ ஒரு அரசு மீது குற்றம் சாட்டுறோம்னா ஆதாரங்கள் இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு ஒரே விஷயங்களுங்க, தமிழ்நாட்டில் உள்ளாட்சித்துறை ஒரு மனிதனுக்கு முதுகுத்தண்டு எப்படியோ அதே மாதிரி உள்ளாட்சித்துறை ஸ்பைனல் கார்டு. இந்த ஊராட்சி, பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, மெட்ரோவாட்டு, டோட்பட்டு, டிபிக்கோ இந்த டிபார்ட்மெண்ட் 30 ஆண்டுகால அனுபவசாலி நான் வந்து. இப்போ என்னெல்லாம் மந்திரியா போடுங்க, இல்லை ஏன்னா ஊழல் கமிட்டி தலைவராக போடுங்க, மொத்த பணத்தையும் தூக்குறாங்க. எந்த ஊழல் இறைவன் எங்கே இருக்கிறான், எந்த திசை நோக்கி கொண்டிருக்கின்றான், என்ன செய்து கொண்டிருக்கின்றான் என்பது போல எல்லா 90% உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் ஊழல்வாதிகள். உள்ளூர்லேருந்து வெளிநாடுகளின் சொத்துக்களை பதுக்கி தங்கள் குடும்பத்தை வாழ வைக்க வேண்டிய நிலைப்பாடு உள்ளவர்கள் மக்களை எப்படி காப்பாற்றுவார்கள்? நீங்கள் தாவேக்கான்னு சொல்கிறீங்க, தாவேக்காவுடைய அந்த துறை சார்ந்த அமைச்சர்களுக்கு எதுவுமே அவங்களுக்கு இந்த அதிகாரிகளுக்கு எதுவும் சொல்கிறது கிடையாதுங்க, நடிக்கிறாங்கங்க. எங்க சென்னை மாநகராட்சியில் ஆணையராக இருந்த ஒருவர் தன் பிறந்த சொந்த மாநிலத்தில் மெடிக்கல் காலேஜ் கட்டுறாரு. இது யார் பணம்? அவர் நாட்டு நட்டாரா, கலைப்படுத்தாரா, அதை பஞ்சத்து கொடுத்தாரா சொல்லுங்க. வந்து 30 நாள்ல வந்து கட்ட முடியாது இல்லையா? இதற்கு முன்னாடி வைத்திருந்த கடந்த கதையை தான் சொல்றேன் நான், கடந்த கதையை தான் சொல்றேன். கடந்த கால கதை ஒரு 7 ஆண்டு காலம் வச்சுடுங்களேன், 5 ஆண்டுகள் வச்சுடுங்களேன். ஸோ இப்படிப்பட்ட ஆட்கள் உங்களுக்கு ஃபுல்லாக, அதாவது இவங்களை என்ன நினைக்கிறாங்கன்னா, சென்னை மாநகராட்சி ஆணையரோ அல்லது நகராட்சி துறை செயலரோ இதுவரை ஒரு கேவலங்க. தமிழகத்துடைய பேராட்சி இயக்குனரை டிரான்ஸ்ஃபர் போட்டு 15 நாள் ஆச்சு, இன்னும் அவரும் ரிலீவ் பண்ணலை. தஞ்சாவூர் மாவட்ட கலெக்டர் அந்த பிரியங்காவை பேராட்சி இயக்குனரை போடுறாங்க. அந்த அவங்க ஜாயின் பண்ணல. என்னன்னா மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், எனக்கு டிரான்ஸ்ஃபர் போட வேண்டியது, எல்லாம் அடிச்சுட்டு வேண்டியது, சைலண்டாக இருங்க. அப்போ இது யாருக்கு தெரியும்? சீஃப் செக்ரட்டரி யார்? சாய்குமார் ஆகஸ்ட் மாதம் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு. அதுக்குள்ளே இருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்குது. அவர் தெலுங்கு பேசக்கூடிய ஆட்களுக்கு மட்டும் எல்லா வகையிலும் சாப்பிட ஊழலை நாட்டு பெருத்து வளர்க்குறாரு. அப்போ எங்கெங்கே ஊழல் ஒடியும் சார்? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஒரு முதலமைச்சர் இருந்தால் முதலமைச்சரை சுற்றி இருக்கிற நம்முடைய அதிகாரிகள் நேர்மையானவர்களா, வாயுமானவர்களா? வாயுமையே வெல்லும் என்று தமிழக அரசு முத்திரையை வச்சா போதாது, வாய் மொய்யே எடுக்கக்கூடாது. மொய் வேறு, மெய் வேறு. மொய்க்கு மெய்க்கு வித்தியாசம் இருக்குது. நல்ல கோவலங்கதை மாதிரி கொண்டு டூவா ரூவான்னு சோரியை முடிச்சுட்டான். சிலப்பதிகாரம் உருவானதா இல்லையா? அதே போல் தமிழ்நாட்டில் வந்து ஊழல் பெருத்தோடுகின்றது. இன்னைக்கு முதலமைச்சர் ஊழல் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவரை சுற்றி இருக்கிற 60% அதிகாரிகள் ஊழல்வாதிகள். எங்களை உள்ளாட்சித்துறையுடைய வளர்ச்சி கமிட்டியை நீங்கள் என்ன இந்த மாதிரி ஆளை நீங்கள் போட்டிங்களா? இதுக்கு ஐஎஸ்ஏ தேவையில்லைங்க, என்ன மாதிரி ஆளை போடுங்க, நாங்கள் டெவலப் பண்ணி காட்டுறாங்க. கொள்ளாடிக்கிறதுக்கு எதுக்கு இந்த மாதிரி பதவி தேவை? எதுக்கு இவங்களுக்கு போகிறேன்னு சொல்லுங்கள். இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, பல ஊழல் அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம போஸ்டில் வாங்கியாச்சு, ஏதோ ஜாதியை வச்சோ மதத்தை வச்சோ மொழியை வச்சோ அவங்க உட்காதாஞ்சு நம்ம சொல்லதான் சட்டம். அது தவறு. ஒரு பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் மாய்ந்து போகுமா, மியாவ் 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 மியாவ்னு சொல்லுது. அந்த பாடல் வரிய போல அதிகாரத்தில் உட்காந்தோன்னா ஆகாயம் மேலே பாதாளும் கீழே ஆனந்த உலகம் நடுவில் நினைக்காதீங்க. உங்களை விட 100க்கு 100 சிறந்த மாமனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி சமூகத்தினுடைய செயல்பாடுகளையும் மக்கள் நடமாட்டத்தையும் சிசிடிவி கேமரா எப்படி கண்காணிக்கின்றதோ அதே போல் பத்திரிகை துறையிலும் புலனாய்வு துறையிலும் தகவல் உரிமை சட்டத்திலும் பல சமூக ஆர்வலர்கள் ஊழல் அதிகாரியும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே ஜனநாயகம் சரியில்லை, ஆட்சி சரியில்லை. ஆட்சி அறக்கக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் இருந்தாலும் சிஸ்டம் சரியில்லை. சார், இப்போ சமீபத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா அருண் அவர்களுக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து கொடுக்கும் பொழுது இவரை போய் வந்து கொடுத்துருக்காங்களே அப்படின்னா, ஆனா அவருமே வந்து சில விஷயங்கள்லாம் வெளியே கொண்டு வந்தாரு இல்லையா? இதை பற்றி அதுக்குள்ள போக வேண்டாம். ஒரே பாடல் வரி மட்டும் சொல்லு. நான் எழுதுவது கடிதம் அல்ல, அதில் உள்ளதெல்லாம் எழுத்தும் அல்ல எண்ணம். அதோட விட்டுருங்க, வேற மேட்டர் கேளுங்க. ஓகே சார், இப்போ வந்து அதிமுகவில் இருக்கட்டும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இந்த கட்சிகள்ல இருந்து நிறைய பேர் தாவேக்காவுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா இந்த திருச்சி கிழக்குல ராகவா லாரன்ஸ் அவர்களை வந்து வேட்பாளரா போட போறதெல்லாம் அரசியல் புரட்சியா தகவல் வெளியாயிட்டு. ராகவா லாரன்ஸ் குடும்பம் பேசிக்கலி ஒரு கிறிஸ்தவ குடும்பம். ராகவேந்திர சுவாமிகள் இரவு தூங்கும்போது அவர் கனவில் வந்ததினால் அவர் ராகவேந்திரா பக்தராகிவிட்டார். சென்னை திருமுல்லை வயலிலே சரஸ்வதிநகரில் ராகவேந்திரா கோவில் கட்டி கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகளை, ஆதரவு இல்லாத குழந்தைகளை ஒரு பள்ளிக்கூடம் வச்சு அவங்கள படிக்க வச்சு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 5000-6000 நோயுட்ட முதியவர்கள் குழந்தைகளுக்கெல்லாம் இதயம் பிரச்சனைகள் அவர் பல்வேறு இதில் இருந்து சீர்பட்டு பெரிய, அதாவது பாலம் நிறுவனம் எப்படி கல்யாண சுந்தரம் அவர்கள் எப்படி செயல்படுகின்றாரோ அதே போல் தமிழகத்தில்
இளம் தலைமுறையினருக்கு எது ஆதரவு இல்லாத பல குடும்பங்களுக்கு ஆதரவாக அடைக்கலமானாக ஒரு புத்தபிரான் போல், இயேசுபிரான் போல், விவேகானந்தர் போல் ராகவேந்திர சுவாமிகளுடைய பக்தராக இருந்து ராகவ லாரன்ஸ் செயல்படுகின்றார். அவர் ஏற்கனவே அரசியலில் ஒரு ஆர்வம் உள்ளவர். ஆகவே நேரம் கனிந்தது, காலம் கடந்தது. காலம் கடந்து விஜய் முதலமைச்சர் மடியில் விழுந்தது. அந்த காலத்தோல் அவர் கலந்து இனித்து திருச்சி அந்த கிழக்கு தொகுதியில் அவர் இடைத்தேர்தலில் நிற்கிறாரு. அந்த தொகுதியில் பொறுத்தவரை நிற்கிறாருன்னு சொல்றீங்க, அப்போ உறுதி ஆயிருச்சு. நிற்கிறாரு. அதில் என்ன விஷயம்னா, ஜாதி, மதம், மொழி மூன்றும் அரசியல் தேவை. அப்படி இருக்கின்ற போது கிழக்கு தொகுதியில், திருச்சி கிழக்கு தொகுதியில் பிள்ளைமார் சமுதாயம் அதிகமாக உள்ளனர். இதுபோக பிள்ளைமாரிலே மதம் மாறிய ஆர்சிக்கு சொல் அதிகமாக உள்ளனர். பெரம்பூர் தொகுதியில் 80,000 ஆர்சி மக்கள் வாக்குகள் உள்ளன. இதுக்கு அடுத்தது முதலியார் சமுதாயம் மெஜாரிட்டி உள்ளனர். இப்போ புரியுதா? அதனால நீங்க சும்மா ஜாதி இல்லை, பேதம் இல்லை, யாவரும் சரிசமம், சபரிமலை சாஸ்தாவும் அன்பு கொண்டோர் தரிசனம் சொல்லலாம் கூடாது. எல்லா அரசியலும் ஜாதி, மதம், மொழிலாம் உள்ளது. இந்த விஷயத்த கேள்விப்பட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது நடிகர்களுக்கே வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காரு, ஏன் நார்மலா நிறைய அதிகாரிகள் இருக்காங்க, நல்ல சகாயம் அவர்கள் கூட முன்னாடிலாம் நிக்க போறதா சொல்லிட்டு இருந்தாங்க, எதுக்கு இவர் நடிகர்களை சூஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி அரசியல் கவர்ச்சி. கவர்ச்சியில், அதாவது தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை இந்தியாவிலே மற்ற மாநில மக்கள் நடிகராக பார்ப்பார்கள், அதோடு முடிஞ்சிடும். தமிழ்நாட்டு மக்கள் அரசியலை பொறுத்தவரையும் திரைப்பட வசனகர்த்தா மூலமும் கர்த்தாலாகியும் எம்ஜிஆர் நடிகர், கலைஞர் வசனகர்த்தா, பாடலாசிரியர் அண்ணா வசனகர்த்தா, இப்படி தான் தமிழ்நாட்டில் திராவிடம் வளர்ந்துருக்குது. அந்த திராவிடம் வளர்ந்துருக்காங்க விஜயும் விதிவிலக்கல்ல. காரணம் என்னவென்றால், சிவாஜிக்கு இல்லாத பாக்கியம். சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்தார், விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரு. கடைசியில் ஒரே ஒரு எம்பிக்காக கட்சியை கீழே போட்டு தூக்கி இத்துடன் அனைத்து செய்தி முடிவடைந்தன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் யாருக்குமே இல்லாத ஒரு பாக்கியம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு 2 முறை வாய்ப்பு வந்தது, அவரால் முடியலை. ஆனால் யாருக்குமே இல்லாத ஒரு பாக்கியம் இறைவன் நல்ல நேரத்தையும் நல்ல சிந்தனையும் நல்ல நேரத்தையும் கொடுத்தனால தான் விஜய் முதலமைச்சர் இருக்கிறார். இந்த விஷயத்தில் 80% நடிகர்கள் விஜய் மேலும் போறாமல் இருக்கிறாங்க. இங்க யார்ட்டும் சொல்லிடாதீங்க, எல்லாருக்கும் சந்தோஷம் பண்றாங்கன்னு சொல்றாங்க, நீங்க போறாமன்னு சொல்றீங்க. ஐயோ, அவங்களுக்கு தெரியாதுங்க. நான் சொல்றது மட்டும் யார்ட்டும் சொல்லிடாதீங்க. எங்க சோசியல் மீடியாவில் போட்டு ரீல்ஸ்ல போட்டு என்னதான் பிள்ளைங்க தான் மாட்டி விடாதீங்க. உண்மையிலே சொல்றேன், யார்ட்டும் சொல்லாதீங்க. 90% திரைப்படத்தினாலும் போராமல் இருக்கிறாங்க. என்னடா தமிழ் சங்கம் தீர்த்து வைக்காத ஒரு பிரச்சனை, தனி மனிதனாக நின்று மக்களிடம் இவரை கவர் பண்ணி முதலமைச்சர் ஆயிட்டாரே, நமக்கு இல்லையே, ஐயோ சொக்கா என்று திருவிழாடல ஆங்கிலேஸ் சஞ்சாரப்பட்டது மாதிரி அந்த நிலைமையில் இருக்குது. முதலமைச்சர் ஆசை நிறைய நடிகர்கள். ஐயோ, இன்னொரு கதையை சொல்றேன், அதை விடுங்க. இன்னொரு அந்த நடிகர் அரசியல் கட்சியிலே அண்ணன் சீமான் 8% ஓட்டு வாங்காருன்னு நிற்பாரு, போவார். அவரால் ஒரு கவுன்சில் ஆக முடியல. ஏன் அட்டுன்னு சொல்லாதீங்க. நம்ம தமிழ் சாக்கா இருக்காங்கல்ல, பிஜேபியில் வந்தாங்களா? மாவட்ட மருத்துவமனை செயலராக வந்தாங்களா? அப்புறம் மாநில மருத்துவமனை தலைவராக ஆனாங்க, வந்தாங்களா? ரைட்டு. அப்புறம் 6 வருஷம் 2 முறை எக்ஸ்டென்ஷன் பண்ணி 6 வருஷம் பாஜக தலைவர் இருந்தாங்களா? அதுவும் போது தெலுங்கானா கவர்னர் இருந்தாங்களா? அப்புறம் பாண்டிச்சேரி கவர்னர் இருந்தாங்களா? பாண்டிச்சேரியில் தான் அங்கே தான் ட்விஸ்ட் இருக்கு. இதுவும் ஆட்டுன்னு சொல்லாதீங்க. யார்ட்டுமே கேட்டால் அடிச்சு கட்டோட சொல்லவே சொல்லாதீங்க, என்ன சிக்க வச்சிடாதீங்க. அப்புறம் அதில் என்ன விஷயம்னா, பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி இருக்கார்ல, நம்ம ஐயா அப்பாசாமி பைத்தியம் குலதெய்வம். அப்பாசாமி பைத்தியம் என்பது அவர் குலதெய்வத்துக்கு பேர். அந்த சாமியை கும்பிட்டு தான் நம்ம ரங்கசாமி. அவர் போய் டெல்லி போய் நைஸாக வத்தி வச்சுட்டு இருந்தார். அந்த வத்தியில் ஷார்ட்டாக சொல்கிறேன், நாட்டுன்னு சொல்லாமல் இருந்தால் நான் சொல்கிறேன், அந்த ரகசியத்தை சொல்லாதீங்க. அப்புறம் அதில் என்ன ஆகி போச்சுன்னா, ரங்கசாமி முதலமைச்சர் டெல்லியில் போய் சில ஆப்பு சூப்பெல்லாம் வச்சுட்டு ஒரு நாளைக்கு கவர்னர் நிகழ்ச்சியில் வரும்போது நிருபர் கேட்குறாங்க, அம்மா, பாண்டிச்சேரி மாநிலத்தில் இந்த பள்ளி மாணவர்களுக்கு அந்த பள்ளி மாணவர்களுக்கு புக்கு, பேனா, பென்சில், பேக்கு, இந்த யூனிஃபார்மில் வாங்கலை, இது இருக்குதாமேன்னு கையாடல் நடந்திருக்கான்னு. ஒரு இந்த அம்மா கொதிச்சு போய், யாரை பார்த்து கேட்குறீங்க, நான் என்ன அவ்வளோ இதா என்ன ஒரே டென்ஷனாங்க. 2 மாதம் கழிச்சு அட்டுன்னு சொல்லாதீங்க, கழிச்சுதான் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வந்துதா உடனே டெல்லியில் பிஜேபி RSSலாம் சேர்ந்து சென்று வா மகனே வென்று வா, தென்சென்னை நாடாளுமன்றத்தில் நின்று வா ரிசல்ட்டு
இன்னும் ஆச்சா ரைட், அது ஓகே. உடனே அங்கே சண்டை நடந்தது, பொதுக்குழு கூட்டினாங்க, ஒன்று பண்ணாங்க, கல்யாணராமனை கட்சியில் நிற்கினாங்க, திருச்சி சூர்யா கட்சியில் நிற்கினா, எல்லாம் முடிஞ்சு போச்சா, கதம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது 2026 சட்டமன்றத்தில் வந்ததா, ஒன்று அந்த அக்காவுக்கு எம்எல்ஏ ஆயிட்டோம்னா நமக்கு ஒரு அதிமுகவும் பாஜகவும் இணைஞ்சு கூட்டணி ஆட்சி அமைச்சோம்னா எழுத்து மினிஸ்டர் ஆகலாமே. என்ன மினிஸ்டரு? எழுத்து மினிஸ்டரா? ஐயோ, நான் கிராமத்து மாதிரி பேசிட்டேங்க. ஹெல்த்னு சொல்லுவாங்க, மக்கள் நல்வாழ்வுத்துறை, ஹெல்த் வெல்ஃபேர் மினிஸ்டர்லாம். அந்த கிராமத்தில் எழுத்து மினிஸ்டர்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் படிப்பு இல்லாமல் எழுத்து மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னவர்னா சரி அப்படியா என்ன சொன்னாங்க. அங்கே நின்று பார்த்தா மயிலாப்பூரில் பார்த்தா பெட்டியை திறந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. என்னடா இனி அடுத்தது கவுன்சில் எக்ஸாம் நிற்கணும் பொழுதுன்னு போயிட்டாங்க. இப்போ அவங்களும் பிஜேபி தலைவருக்கு போட்டி போடுறாங்க தெரியுமா? இல்லை வேலை சொல்ல முடியுமா? நீங்கள் யார்கிட்ட சொல்லாதுனால இந்த ரகசியம் சொல்கிறேன். இப்படி ஆமாம், இப்படி இந்த விஜய் முதலமைச்சர் ஆன பிறகு எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்து போச்சு. எனக்கே இப்போ ஆசைங்க, யார்கிட்ட சொல்லாதீங்க, நானே பிஜேபி தலைவர் என்ன போட மாட்டாங்கன்னு பார்க்குறேன். இப்போ ஏன்னா நான் 84லேருந்து RSS முழுந்து ஊழியார். எங்கள் அப்பா இந்து புண்ணியக்கத்தை ஆரம்பித்தவர் யார்? வேலுப்பிள்ளை. இப்போ எனக்கே என்னென்னா நம்ம ஏன் வந்து பிஜேபி தலைவர் ஆகக்கூடாது? இப்போ பாருங்கள், அந்த கட்சியில் நயனார் நாகேந்திரன் ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாரு. மந்திரிகிட்டே மாதிரி கிடைக்கல. நயனார் நாகேந்திரன், KT ராகவன், வினோஜி, அஸ்வத்வாமே, அப்புறம் இவங்க வானதி அக்கா, தமிழிசை அக்கா எல்லாரும் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ நானும் பார்த்தேன், நான் மட்டுமா விதிவிலக்கு, என்னையும் சேர்த்துருங்க அப்பான்னு சொல்லி நானும் பாஜக தலைவர் போட்டேன். எனக்கு மட்டும் அந்த பழத்தை ருசிக்கணும் ஆசை இருக்காதா? இவங்க எந்த தியாகமும் இல்லாமல் சாப்பிட்டே போகிறோம். சாப்பிட்ட பசியே வயிறு சாப்பாடு வயிறு தாங்குமாங்க. இப்படிலாம் இருக்கிறாங்க. இப்படி எதுக்கு சொன்னேன், இப்படி தமிழிசை கதைலாம் இப்படிலாம் நிறைய கதை இருக்காதுல. இது யார்கிட்ட சொல்லாதனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதெல்லாம் யாராவது சொன்னாங்க இது வரைக்கும்? இல்லை சார், யாருமே சொல்ல. அதனால இப்படிலாம் இருக்குது. விஜய் முதலமைச்சரான பிறகு எல்லாருக்கும் ஒரு போட்டி பொறாம. ஆமாங்க, கவுன்சிலர் கூட ஆக முடியாது. தொகுதியில் அந்த வேட்பாளரை பார்க்காதவங்கலாம் என்ன எம்எல்ஏ மந்திரி இருக்கும்போது நாம என்ன சாமானியா ஆட்களா என்ன? எல்லாருக்கும் ஒரு ஆச்சா பார்த்துடுங்க. கிராமத்தில் பார்த்தா ஐயோ பிசில் ஊதுறாங்க, அங்கே பார்த்தா இங்கே பிசில் ஊதுறாங்க. இதில் இன்னொன்று, இவங்களுக்கு என்ன ஐடியா வந்து போச்சுன்னா, எதை சாப்பிட்டா பித்தம் தெரிஞ்சு சொல்லுவாங்களே கிராமத்தில், டேய் அதுவோ போறான்டா. அவங்க ஒரே அரசியல் பைத்தியம், எப்போ பார்த்தாலும் எலெக்ஷன் சந்திப்பான், ஆனால் தோற்றுருவாங்க. அதே போல் அதிமுக அமைச்சரவையில் பலமான இருந்த அமைச்சர்கள் அங்கே 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 விஜயுடைய கட்சி ஆஃபீஸில் பார்த்தீங்களா, இது ஜல்லிக்கட்டு பந்தயத்தில் ஜல்லிக்கட்டு மாடு பந்தயத்தில் திறந்து விடும்போது அந்த மக்கள்லாம் திரண்டு முன்னால் போகிறது மாதிரி போவாங்களா, அதே மாதிரி அந்த கட்சி ஆஃபீஸில் முந்திக்கிட்டு முன்னாள் அமைச்சர்லாம் போகிறாங்கன்னா, அப்போ ஏதோ ஒரு எதை தின்னா பித்தம் தீரும், என்ன செய்யுதுன்னு அவங்களுக்கே தெரியல. அப்போ சாமானிய மக்களுக்கு என்ன மாறுது? அரசியல் ஆண்டு வச்சு 100 கோடி 500 கோடி 1000 கோடி 2000 கோடி 5000 கோடி அடித்து சூட்டினவங்களுக்கும் எப்படியாவது தாவேக்களை சேர்ந்தோம்னா உள்ளாட்சி மன்றத்தில் ஜெயிச்சோம்னா மேயர் ஆகலாம் இல்லையா? அது ஆகினா எக்ஸ்ட்ரா கடலை உருண்டை வாங்கி சாப்பிடலாம்ல. எண்ணெல்லாம் வந்துச்சுன்னா நம்மளை மாதிரி சாமானிய ஆள் ஏமாத்துறேன்னு சொல்லுங்கள். அதனால் இப்படிலாம் நடக்குது இந்த ஆட்சி வந்த பிறகு. ராகவ லாரன்ஸு கிழக்கில் நிற்கிறாரு. ஜெயிச்ச பிறகு அவர் தான் சமூக கலாச்சார சினிமா துறையை அவர் தான் மந்திரியா போட போறாங்க. அதுவும் எழுதி வச்சிருங்க, ஆனால் யாரு கட்டன்னு சொல்லாதீங்க, அவ்வளவுதான். ஓகே சார். சார், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து கட்சி நிர்வாகிகள் வந்து நீங்க போய் மக்களை ஒவ்வொரு வீட்டுக்கு போய் சந்திங்க, அப்பதான் நம்ம கட்சி வளரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருக்காரு. இது வரைக்கும் பாஜக தமிழகத்துல வளராம இருந்துச்சா? இல்ல, இவர் வந்து தான் தண்ணி ஊத்த போறாரு. கட்சியில இந்த ஊழல் கும்பல்கள், இந்த ஊழல்வாதிகள் எந்த சனாதன சித்தாந்தம் இல்லாமல் RSS இயக்கத்தை புறக்கணித்து, இந்து இயக்கங்களை புறக்கணித்து, இந்து இயக்கங்களை பாடுபட்ட தலைவரெல்லாம் புறக்கணித்து, கண்கட்ட பூனிய சூரிய நமஸ்காரம் செய்தால் கிணத்துக்குள் வாழும் தவளையை போலே மனசுக்குள் ஆளும் ஆசைகள் கோடி, கண்கட்ட புண்ணே சூரிய உதயம் எந்த பக்கம் போட ஆமா முடிஞ்சு போச்சு. கம்பெனியே அண்ணாமலை தூக்கிட்டு போயிட்டாரு. இனிமேல் இது வந்து இந்த கவுண்டமணிக்கு பொண்ணு பார்த்துட்டு அவனுக்கு குடும்ப கட்டு பண்ணியாச்சு. ஒரு படத்துல வரும் பாரு, கவுண்டமணிக்கு ஃபேமிலி பிளான் பண்ணியாச்சு. டேய் எங்கடா உறுத்திட்டு இருக்கிறா, ஒண்ணுக்கு தான் பொண்ணுக்காரன் இனி பார்த்தா என்ன, பார்க்காத போனா என்பது. இனி இந்த பிஜேபி வந்தா என்ன, வராதா என்ன? தமிழ்நாட்டு பிஜேபி டெல்லியில என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஆனா அண்ணாமலை அவர்கள் பாஜகவுடைய பி டீம் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது சொல்லுங்க, டெல்லி பிஜேபி என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டில் சில ஊழல் பேர்வழிகள், சில திமிங்கலங்கள், எதுக்குமே லாய்க்கில் பல திமிங்கலங்கள் இருக்கின்றன. இவங்களும் நம்ம போன்னு சொல்ல முடியாது, இவங்களே முட்டி மோதி இவங்களே அடிபட்டுமே, எப்படியும் போட்டுமேன்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை பி டீம் அல்ல, அண்ணாமலை தமிழ்நாட்டைய கலாச்சார பண்பாட்டை
மையம் கொண்டு பயணிக்க சொல்கின்றார். அண்ணாமலை இன்னும் ஒரு மாசத்துல பாருங்க தாவேகாவுக்கு ஆட்சியினுடைய தவறுகளை அவர் தான் ஒன்றொன்னா அவர் மட்டும்தான் ஒன்னொன்னா சொல்லு சொல்லு இந்த நிலைப்பாடு ஒன்னொன்னா கேட்பாரு. தவேகா அமைச்சர்கள் திணறுவார்கள். சொல்ல சொல்ல இன்னைக்கெல்லாம் செய்து புளிக்கும். ஆகவே புள்ளி விவரங்களை எடுத்து கரெக்டாக டேட்டா பண்ணி வச்சிருக்கிறார். திமுக ஆட்சியிலே அவர் அண்ணாமலை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதவர்கள் தாவேகா ஆட்சியில் கேட்டால் பதில் சொல்ல போகின்றார்கள். ஆகவே அவர் இமயமலையில் சென்று உள்ளார். இமயமலை அடிவாரத்தில் அவர் தவம் இருக்க சென்று உள்ளார். அவர் வருவார், கிளர்ச்சி எழுப்பார், மக்களின் புரட்சி ஏற்படுத்துவார் என்பது என்னுடைய பதிவு. சார், இப்போ டெல்லியில இந்திய கூட்டணி ஒரு கூட்டம் மாதம் போடுவாங்க. இந்த கூட்டத்துல திமுக இந்த மாதம் கலந்துக்கலையே. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 30க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் கூட்டு ராகு கேது எப்படியுமே ஒத்து வராது. பாம்பு இடத்துல பள்ளி போகுது, பள்ளியில் பாம்பு போகுது. அது மாதிரி ராகு கேதுலாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சாங்க. அப்படியே காங்கிரஸ் கட்சி 100 சீட்டு மேலே தாண்ட முடியல. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு. திமுக கூட்டணியில் இருந்த ரைட்டு லெஃப்ட் எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இப்போ அந்த இந்தியா கூட்டணி டெல்லியில் மீட்டிங் போட்டாங்க. திமுக அதில் கலந்து கொள்ளலை. தமிழ்நாட்டிலேருந்து விசிகே, கம்யூனிஸ்ட்டு, ரைட்டு லெஃப்ட்டு மதிமுகலாம் கலந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா இந்தியா கூட்டணி தலைவர் அந்த தலைவர்களுக்கு உள்ளுக்குள்ள ஒரு அல்ப ஆசை. இது அப்படியே எவரி மந்த்லி மீட்டிங் போட்டுனா எப்படி உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மந்த்லி கவுன்சில் கூட்டம் போடுவாங்களோ அதே மாதிரி நம்ம மந்த்லி கூட்டம் போட்டோம்னா அப்படியே 2029 இழுத்து நம்ம காங்கிரஸ் ஆட்சி அமைக்கலாம்னு வர்றாங்க. காங்கிரஸ் போகிறதும் கிடையாது, எங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறதும் கிடையாது. 2017க்கு முன்னாடியே இந்தியா மக்கள் கைகளை விட்டார்கள். ஆகவே அந்த கைக்கு இனிமேல் வேலை இல்லை. நாடு முழுவதும் காவி சாம்ராஜ்யம் வீசுகின்றது. அந்த காவி சாம்ராஜ்யம் தமிழ்நாட்டிலும் வீசக்கூடிய நேரம் வெகு தூரம் இல்லை. காரணம் என்னவென்றால் 25 ஆண்டு காலமாக மேற்கு வங்கத்திலே பெரும்பான்மையாக மக்கள் இந்துக்கள் வாழ முடியாத சூழ்நிலை. இந்து ஆலயங்கள் அடித்து உடைக்கப்பட்டன, இந்துத்துவ சித்தாந்தங்கள் உடைக்கப்பட்டன. அப்படிப்பட்ட நேரத்தில் 25 ஆண்டு காலத்தினுடைய முயற்சியினால் கஷ்டப்பட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மேற்கு வங்கத்தில் முகாம் போட்டு இன்று மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சி அமைக்கின்றது. இன்றைக்கி நிலைமை என்ன? திரிணாமுல் காங்கிரஸ் சேர்ந்த மம்தா பானர்ஜி கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் எம்எல்ஏ அவங்களுக்குள்ளே டிஷின் போட்டு அத்தனை பேரும் என்டிஏ கூட்டணியில் வர்றதுக்கு நிலைப்பாடு உள்ளது. ஆகவே தமிழ்நாட்டிலெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க தமிழ்நாட்டில் தாவேக்கு ஆட்சி அமைக்கட்டும், அவங்க என்னன்னு பண்ணட்டும், அதிகாரத்தை என்னன்னு பண்ணட்டும். ஆனால் எல்லாம் மேலே ஒருத்தர் இருக்கிறாங்க ஐயா, அவன் பார்த்துக்கிடுவான். ஏன்னா அவனுக்கு மேற்கு வங்கத்தில் குறிக்கோள். அசம்பிளையும் பிடிச்சாச்சு, மேற்கு வங்கத்தையும் பிடிச்சாச்சு, தமிழ்நாட்டை பிடிக்கல ஏமாத்துறாங்க. எல்லாம் அவன் பார்த்துடுவாங்க. மொட்டைஸ் அவர் பார்த்துட்டு வர அவர் இன்னும் கவனத்துக்கு இங்கே செலுத்தலை. அது மலையாக வரலாம், ஆன்மீகத்திற்கு திருவண்ணாமலை, அரசியலுக்கு தமிழ்நாட்டு அண்ணாமலை. அது மலையாக வரலாம், அண்ணாமலையாக வரலாம், அது அமித்ஷா அவர்களின் ரிமோட்டாக இருக்கலாம். மொத்தத்துக்கு மேலே உள்ள பார்த்துடுவாங்க. ஓகே, உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. வணக்கம்.